பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 21 வரை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு தாகத்தின் வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன். எல்லாருக்குமே ரொம்ப மிகவும் அறிந்த ஒரு வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைய பேர் பெற்றும் இருக்கலாம். சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய மாட்டாரா? எல்லாமே புதுசாக மாறினா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இன்றைக்கி யாருமே பழசை கூடவே வச்சுக்கிறதில்ல. நம்ம ஒவ்வொரு பண்டிகை வரும்பொழுது என்ன பண்ணுறோம், புது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் இல்லை? பழசை என்ன பண்ணுறோம், நம்ம ஓரம் கட்டிடுறோம். பழசை குறித்து நம்ம கவலைப்பட்டுருக்குறோம். ஐயோ புதுசு வாங்கிட்டனால பழசு போயிடுச்சு. இல்லை, பழசு ஒரு ஓரமாக இருக்குது. அது அப்படியே இருக்க இருக்க அந்த கந்தல் துணி ஆகிடும். அப்புறம் நாம் வீட்டில் துடைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு யூசேஜாக அது ஆகிடுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போது புதிய காரியம், அந்த புதிய காரியம் என்று வரும்பொழுது அதை கர்த்தர் தான் செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில். அதற்கு மேலே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் எப்படி தடையாக இருக்க முடியும்? கர்த்தாவே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் புது காரியத்தை செய்யுங்க, நான் தடை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லணும்னா இல்லை. மேலே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன பண்ண சிந்திக்கவும் வேண்டாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கசப்பான அனுபவங்களை நிறைய இருக்கும். அவமானங்கள், துக்கங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இப்படி நிறைய விதமான காரியங்கள் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கலங்கி போயிடும். கவலையில் முடங்கி போயிடுவோம். அப்போ நமக்குள்ள வேதனையும் வருத்தமும் அழுகையும் தான் மிஞ்சமே தவிர ஒன்றுமே மிஞ்சாது. அப்போ நம்ம முந்தினதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை? இது இப்படி நடந்து போயிடுச்சு, இப்படி இப்படி என் வாழ்க்கையில் நடந்துடுச்சு, என்னுடைய வாழ்க்கை வீணாய் போயிடுச்சு, இந்த மனுஷனை நம்பி நான் வீணாய் போயிட்டேன், இந்த இடத்துக்கு போயிட்டு நான் பட்ட அவமானம், நான் இழப்பு சந்தித்த நிறைய காரியங்கள் ஒரு இதயத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, ஏன் இந்தமாரி காரியங்கள் உன் வாழ்க்கையில் வேண்டாம். பழைய காரியங்கள் நினைக்காத, கசப்பான காரியங்கள் நினைக்காத. நம்ம ஒன்று மட்டும்தான் நினைக்கணும், இதுவரை நம்மை வழிநடத்தி வந்த தேவன் எப்படி நம்மளுடைய பாதைகளை செவைப்படுத்தியிருக்கிறார். எப்போவுமே யோசித்து பாருங்கள், தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தேவன் நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம எப்படியாய் வழிநடத்தி வந்தாங்க, எப்படியாய் நம்மளை பாதுகாத்து வந்தாங்க, எப்படியாய் நம்மளை சுமந்து வந்தாங்க, அதை மாத்திரம் நினைத்து பார்த்தா நம்ம வாயில் துதி வரும். ஹல்லேலூயா. அப்போது கசப்பான அனுபவங்கள், கசப்பான சந்தர்ப்பங்கள், கசப்பான சூழ்நிலைகள், கசப்பான மனிதர்கள் யாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறந்துடுங்க. அப்படி நம்ம மறந்தாதான் கர்த்தர் நம்ம இருதயத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்யப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால் நாம் யார், நம்ம எதற்காக உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லி கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினது, இவர்கள் என் துதியை என்ன பண்ணுவாங்க, சொல்லி வருவாங்க. ஹல்லேலூயா. நாம் நல்லா இருந்தால், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கர்த்தரை துதிப்போன்றது பிசாசுக்கும் தெரியும். நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்களே, என்னென்னா நீங்கள் ரொம்ப நேரம் சிரித்து ரொம்ப பயங்கரமாக ஹாப்பி மூடில் இருக்கும்போதோ நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, ஐயோ நான் இன்றைக்கி ரொம்ப சிரிக்கிறேனே, அப்போ கண்டிப்பாக அழ போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தமாரி வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து வந்திருக்குமா? இல்லை நீங்கள் கேள்வியும் பட்டிருக்கலாம், கேட்டும் இருக்கலாம். ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்படி நம்ம சிரிக்கும்பொழுது ஒரு யோசனை வருது, ஐயோ நான் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், நான் ரொம்ப அழப்போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் அழும்போது ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது, ஐயோ நான் இப்போ அழுதுட்ருக்கேனே, நான் சீக்கிரமாக எனக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறாருன்னு எண்ணம் வருதா இல்லையா?
அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து ஒரு மனிதனுக்குள்ளமே வராது. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் தான் இந்த எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? நான் சொன்னது போல தான். ஐயோ! நான் ரொம்ப சிரிக்கிறேனே! அப்ப அழப்போறேன். அப்ப பாருங்களேன், நம்ம இதுதான் சத்துருவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருந்தா கூட, நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஒரு பயத்தையோ, ஒரு கலக்கத்தையோ உண்டு பண்ணிட்டு போயிடுவான். "நீ ரொம்ப சிரிக்கிறியா? இரு, இரு நீ அழதான் போற." ஆனா நீங்க நல்லா அழுதுட்டு இருக்கும்போதோ, "நீ சந்தோஷமா இரு, நீ சிரின்னு" சொல்றது வந்து பிசாசு சொல்லவே மாட்டான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவார். அல்லேலூயா! "நீ துக்கப்படாதே மகளே, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன்." இதுதாங்க நாம் ஆராதிக்கிற வல்லமையுள்ள தேவன். பிசாசுக்கு வேண்டியது எல்லாமே நாம வருத்தத்தில இருக்கணும், கவலையில இருக்கணும், பழசையே நெனச்சிட்டு இருக்கணும். பழைய கசப்பான அனுபவங்களையே நம்ம தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்கணும்னு தான் அவனுடைய எண்ணமே. ஏன்னா, அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா தான் கர்த்தர துதிக்க முடியாது பார்த்தீங்களா? அதனால தான். ஆனா, இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? "நீ பழசையெல்லாம் மறந்துடு மகனே, பழசையெல்லாம் மறந்துடு மகளே. நான் புதிய காரியத்தை நான் தோன்ற போறேன். அதனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்சுடு. நான் புதுசா உங்க வாழ்க்கையில செய்யப் போறேன்." அப்படி ஆண்டவர் செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாவோம். நம்ம கர்த்தரை துதிப்போம். துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்க கர்த்தரை துதிச்சீங்களா? இன்றைக்கு கர்த்தர் புதிய நாளை காண செய்திருக்கிறாரு. புதிய கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. புதிய ஒரு அ நாட்களுக்குள்ள வழிநடத்தும்படி சென்றிருக்கிறோம். அப்போ இந்த நாளுக்காக நம்ம கர்த்தரை துதித்தோமா? இன்னைக்கு துதிக்க மறந்திருப்பீர்கள்னா, இப்போதே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும்போதே, ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் உட்கார்ந்திருக்கிற இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா இதோ என்னுடைய போக்கிலும் வரத்திலும் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை காக்கும்படிக்கு உம்முடைய தூதரை எனக்கு கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். நான் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ள மறைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல உணவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகபலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க இரத்தத்தால் என்னை மறைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு போய்க்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி அப்படியே பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரலோக அக்கினி உங்களை சுமந்து கொள்ளும். அப்படியே ஹல்லேலூயா! பரலோகம் இறங்கி வரும். எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த ஜெபம், வேத வாசிப்பு, தியானம் எல்லாமே பூமிக்குரிய காரியங்கள். நம்ம பரலோகத்தில போயிட்டு நம்ம உபவாச ஜெபமும் பண்ண போறதில்ல. தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறதில்ல. எதுவும் பண்ண போறதில்ல. அதேபோல பரலோகத்த போய் வேதத்த தியானிக்கிறதோ, அங்க போய் உபதேசம் பண்றதோ இல்ல. ஆனா, பூமியில பூமியில நாம கர்த்தரை துதிப்போம். அதேபோல பரலோகத்தில துதித்துக் கொண்டே இருப்போம். துதி என்பது நம்மோடு கூட என்றென்றைக்குமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். நாம இந்த பூமியிலும் கர்த்தரை ஆவியோடு, உண்மையோடு தொழுது துதிப்போம். அதேபோல மரணம் வந்த பிற்பாடு பரலோகத்திலும் கர்த்தரை நாம் ஆவியோடு, உண்மையோடு துதிப்போம். அப்ப துதி என்பது நாம வாழ்க்கையில ஒன்றி போய் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரை நாம துதிக்கும்படி தான் அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு நம்ம மறந்துவிடக்கூடாது. முறுமுறுப்பு இல்லாம கர்த்தரை துதியுங்க. நம்ம முறுமுறுத்தா சத்துரு வந்துடுவான். அதுவே நம்ம துதி எடுத்தால் சத்துரு ஓடி போய்விடுவான். ஹல்லேலூயா! உங்களுக்கு தெரிந்த நல்ல ஆராதனை பாடலை பாடுங்க, பாடிக்கொண்டே இருங்க. நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் என் தேவனில் அன்பு கூறுவேன். எனக்காக புதிய காரியத்தை செய்யப்போற கர்த்தரை நோக்கி நான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசி நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடைகள் எல்லாம் விலகி போக. ஆமென். அப்போ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ உடனே நானு புதிய காரியத்தை நான் செய்றேன். இப்பொழுதே அது தோன்றும். ஆன் த ஸ்பாட் அது கர்த்தர் அன்று தோன்றும்படி செய்வார். அது நிமித்தம் நாம் என்ன பண்ணுவோமாம்? கர்த்தரை நாம கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! அதனால இன்னொரு வசனத்தை நான் படித்து முடிக்க விரும்புறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான ஒரு தேவ சித்தம் எல்லாவற்றிற்கும் நாம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா!
நின்றாலும் ஸ்தோத்திரம், நடந்தாலும் ஸ்தோத்திரம், படுத்தாலும் ஸ்தோத்திரம், வெற்றி வந்தாலும் ஸ்தோத்திரம், தோல்வி வந்தாலும் ஸ்தோத்திரம், வியாதியின் மத்தியில் ஸ்தோத்திரம், சுகத்தின் மத்தியில் ஸ்தோத்திரம், அழுகையின் மத்தியில் ஸ்தோத்திரம், களிப்பின் மத்தியில் ஸ்தோத்திரம், குறைவுகளில் ஸ்தோத்திரம், நிறைவுகளில் ஸ்தோத்திரம். இப்படி நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல பழகிட்டோம் என்று வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இனிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க துதிக்க பரலோகம் நம்ம கூட இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க துதிக்க தேவன் நம் மகிமை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற உன்னதமான தேவன், துதியின் மேலே பிரியப்படுகிற தேவன். துதிக்கிற ஜனங்களை தேவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். துதி ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். துதி எடுத்தால் சத்துரு ஓடிடுவான். துதியினால மதில்கள் இடிந்து விடும். நமக்கு தெரிந்தது தான். யோசுவா எரிகோ பட்டணத்தை துதியினால ஜெயித்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு யுத்தமும் பண்ணலை, எந்த ஒரு ஆயுதங்களும் யூஸ் பண்ணி அந்த கோட்டையை தகர்க்கலை. துதி என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவங்க சுற்றி வந்தாங்க. அந்த துதியின் சத்தத்தின் நிமித்தமாக அந்த மிகப்பெரிய பலமான கோட்டைகள் தரைமட்டமானதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக அவன் போட்டிருக்கிற கட்டியிருக்கிற எல்லா கோட்டைகளையும் நம்ம முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம துதி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். கர்த்தரை மனதார துதிங்க, ஸ்தோத்திரிங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்ம துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவனே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் இப்பொழுதே இந்த வேலையிலே அவங்க நாவை துதியினாலும் ஸ்தோத்திரங்களினால் நிரப்புவீராக்கப்பா. ஆமாண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை எனக்கு செய்ய போகிறாரு. நான் பழச நினைக்க போகிறதில்ல. கசப்பான மனிதர்கள், கசப்பான சூழ்நிலைகள், தோல்விகளை குறித்து நான் வருத்தப்பட போவதில்லை. என் பாவங்களை குறித்து நான் வருத்தப்பட போகிறதில்லை. என் பாவங்களை மன்னித்த என் நேச கிறிஸ்துவே நான் துதிக்கிறேன். அப்போ இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு செபித்துக் கொள்ளுங்க. குற்ற மனசாட்சி ஒருவேளை உங்களுக்குள்ள வாதிக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் என்னை குற்றப்படுத்துகிற எல்லா குற்ற மனசாட்சியை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. நான் என்னை புது மனுஷன் என்னை மாற பண்ணுங்கன்னு சொல்லி நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்து துதியினால் நம்மை நிரப்புவதில் இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் துதிப்போம். துதியினால் நாம் ஒரு ஜெயத்தை எடுப்போம். துதியினால் நாம் தேசத்தை சுதந்திரித்து கொள்வோம், குடும்பங்களை சுதந்திரித்து கொள்வோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் நம் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.